வெஜ்ஜிலே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் வெஜ்ஜு கொத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இடியாப்ப மாவில் தேவையான அளவு உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா மாவை பிணைஞ்சதுக்கப்புறமா இடியாப்பம் புளியறதில் புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இடியாப்பம் வேகிற கேப்பில் வந்துட்டு வெஜிடபிள்ஸை கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் ரெண்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயம். இடியாப்பம் நல்லா வந்துருச்சு, ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, சோப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க இடியாப்பத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான இடியாப்பம் வெஜ்ஜு கொத்து ரெடி ஆயிரும். எங்கள் வீடு சார் காலையிலே லஞ்ச் மெனு சொல்லிட்டு போயிட்டாங்க. தக்காளி பிரியாணி வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து 65 போட்டுறணும். அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சடன் பிளானாக மாமியார் வீட்டில் போய் ஒரு 5 நாள் ஸ்டே பண்ணி வந்துடலான்னு பிளான் பண்ணி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிரெட் குலோப் ஜாமுன் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.